காவிரி விவகாரம் எதுக்குங்க கூட்டணி வைக்கணும்? இயக்குனர் கௌதமன் ஆவேசம். மெரினாவை திறங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். காவிரி விவகாரம் மீண்டும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னா எதுக்காக கூட்டணி வைக்கணும்? உச்சநீதிமன்றத்தில் சொல்லியும் காவிரி நடுவர் மன்றத்தில் சொல்லியும் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அரசியல் கட்சிகள் என்ன செய்கின்றன? சட்டமன்றத்தில் ஒருவரை ஒருவர் விமர்சிப்பதை நிறுத்திட்டு தமிழகத்துடைய உரிமைக்கு ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட கேள்விகளை முன்வைத்து இயக்குனர் கௌதமன் சேலத்தில் செய்தியாளர்களிடம் மிகவும் காட்டமாக பேசியிருக்கிறார். குறிப்பாக கூட்டணியை முறிங்க, இல்லைன்னா மெரினாவை திறந்து விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவர் கூறியிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லை, கர்நாடகாவில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடந்தால் தமிழகத்தில் அதற்கான எதிர்வினை மிகப்பெரியதாக இருக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் தமிழகத்தில் வசிக்கும் கன்னட மக்களை தமிழர்கள் பாதுகாத்து வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா கௌதமன் ஏன் இவ்வளவு கோவப்பட்டிருக்கிறாரு? இதுக்கு காரணம் என்ன? காவிரி பிரச்சனையில் அவர் முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்ன? கூட்டணியை முறிக்க வேண்டும் அப்படின்னு அவர் எதை மீன் பண்ணி சொல்றாரு? மெரினாவை திறந்துடுங்க அப்படின்னு சொல்றது பின்னணி என்ன? மேலும் காவிரி விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தும் ஏன் மீண்டும் மீண்டும் பிரச்சனை எழுகிறது? இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்க. மேலும் இது போன்ற அரசியல் மற்றும் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காவிரி பிரச்சனை மீண்டும் ஏன் பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னா, தமிழகத்துக்கும் கர்நாடகாவுக்கும் இடையிலான காவிரி நீர் பிரச்சனைங்கிறது இன்னைக்கு நேற்று உருவான பிரச்சனைலாம் இல்லை. பல வருஷமாக இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. மிக முக்கியமான மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பிரச்சனையில் காவிரி விவகாரமும் ஒன்று. காவிரி ஆறு கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளின் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் முக்கிய ஆதாரமாக இருக்குது. காவிரி நீரை நம்பி தான் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் குடும்பங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக குறுவை, சம்பா, தாளடி போன்ற சாகுபடிகளுக்கு காவிரி நீர் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுது. இதனால காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட வேண்டிய காலத்தில் தண்ணீர் கிடைக்காத போது அது வெறும் அரசியல் பிரச்சனையாக மட்டும் இல்லை, விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனையாக மாறுது. கர்நாடகா தரப்பில் தங்களுக்கும் தண்ணீர் தேவைப்படுவதாக வலியுறுத்தியிருக்கிறாங்க. தமிழகத்தின் தரப்பில் நீதிமன்ற உத்தரவுகளும் காவிரி நீர் பகிர்வு முக்கிய தொடர்பான சட்ட ரீதியான முடிவுகளும் பின்பற்ற வேண்டும்னு வலியுறுத்தியிருக்கிறாங்க. இதனால பார்த்தோம்னா 2 மாநிலங்களுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலை உருவாயிருக்கு. இது ஒரு முறை 2 முறையில் நிறைய முறை இந்த பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்தாலும் ஏன் பிரச்சனையை தீர்க்க முடியல? காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் பல்வேறு காலகட்டங்களில் தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் ஒவ்வொரு ஆண்டும் மழை பொழிவு, அணைகளின் நீர்மட்டம், விவசாய தேவை, குடிநீர் தேவை உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் முன்வைக்கப்படுது. இதனால தமிழகத்துக்கு திறக்க வேண்டிய நீர் அளவு தொடர்பாக பார்த்தோம்னா மீண்டும் மீண்டும் கருத்து வேறுபாடுகள் உருவாயிருக்கு. இதுதான் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் விவசாய அமைப்புகளுக்கும் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. இந்த பின்னணியில தான் இயக்குனர் கௌதமனின் பேச்சும் தற்போது கவனத்தை ஈர்த்திருக்கு. சேலத்தில் கௌதமன் பேசியது என்ன? சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் கௌதமன் காவிரி விவரம் தொடர்பாக தமிழகத்தில் ஆளும் அரசையும் ஆண்ட அரசுகளையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அவருடைய பேச்சோட மைய கருத்து ஒண்ணுதான், தமிழகத்துக்கு உரிய காவிரி நீரை பெற்றுத் தருவதில் அரசியல் கட்சிகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறது தான். அரசியல் கட்சிகள் சட்டமன்றத்தில் ஒருவரை ஒரு குற்றம் சாட்டிக்கொள்வதை விட்டு தமிழகத்து உரிமைக்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே குறிப்பாக கூட்டணி அரசியலே அவர் கேள்விக்குறியாக்கிறாரு. எதுக்கு கூட்டணி? கௌதமனின் கேள்வி. கௌதமனின் பேச்சில் அதிக கவனத்தை ஈர்த்த வார்த்தை இதுதான். அப்புறம் எதுக்குங்க கூட்டணி அப்படிங்கிறதான். மத்திய அரசு ஆளும் கட்சியுடன் தமிழகத்தில் உள்ள கட்சிகள் கூட்டணி வச்சிருந்தா அந்த கூட்டணி மூலம் தமிழகத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அவரது வாதமா இருக்கிறது. அந்த கூட்டணியால தமிழகத்துக்கு உரிய பிரச்சனையில தீர்வு கிடைக்கல அப்படின்னா கூட்டணி அரசியலின் பயன் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இதனால கூட்டணியை முறிங்க என்று அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். இது வெறும் காவிரி விவகாரத்தை பற்றிய விஷயம் மட்டும் இல்லாம கேள்வியாக இல்லாம தமிழகத்தின் கூட்டணி அரசியலை நோக்கி வைக்கப்பட்டுள்ள நேரடி அரசியல் கேள்வியாகவும் பார்க்கப்படுது. மெரினாவை திறந்து விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். கௌதமின் பேச்சில் இன்னொன்று முக்கியமான வரி, இல்லைன்னா மெரினாவை திறந்துடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். மெரினா கடற்கரை என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் நடைபெற்ற இடமாக வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மெரினாவில் மிகப்பெரிய அளவில் மக்கள் திரண்டாங்க. அந்த மக்கள் எழுச்சியை நினைவுபடுத்தும் வகையில் தான் கௌதமன் மெரினாவை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அரசியல் கட்சிகளால் தீர்வு கிடைக்கவில்லை அப்படின்னா மக்கள் போராட்டத்தின் மூலமாக தமிழக உரிமையை வலியுறுத்த வேண்டிய ஒரு நிலை உருவாகும் என்ற கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். கூத்து கும்மாலெல்லாம் வேண்டாம், அரசியல் கட்சிகளுக்கு விமர்சனம். கௌதமன் தனது பேச்சில் தமிழக அரசியல்வாதிகளையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதை விட்டுட்டு தமிழகத்தின் உரிமைக்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அவரது கோரிக்கை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி, விமர்சனம், கேலி, கிண்டல் ஆகியவற்றை விட்டுட்டு தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை பெற்றுத் தருவதற்கான முயற்சியில கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
யார் ஆளுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, தமிழகத்தின் உரிமை பாதுகாக்கப்படுதா அப்படிங்கிறதா முக்கியம். கர்நாடகாவில் தமிழர்களின் பாதுகாப்பு குறித்து கௌதமன். காவிரி பிரச்சனை தீவிரமடையும் நேரங்களில் இன்னொரு முக்கியமான கேள்வி எழுது. அது கர்நாடகாவில் வாழும் தமிழர்களுடைய பாதுகாப்பு தான். காவிரி விவகாரம் தொடர்பாக 2 மாநிலங்களிலும் போராட்டங்கள் தீவிரமடையும் காலங்களில் அங்கு வசிக்கும் தமிழர்களுக்கும் இங்கு வசிக்கும் கன்னடர்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதே பலருடைய கவலை. இந்த விவகாரம் குறித்து கௌதமன் பேசியுள்ளார். காவிரி பிரச்சனைக்காக தமிழகத்தில் போராடினா கர்நாடகாவில் வாழும் தமிழர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி தமிழகத்தில் போராட்டத்தை தடுக்கக்கூடாது அப்படின்னு வாதிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் தமிழகத்தில் வசிக்கும் கன்னட மக்களை தமிழர்கள் பாதுகாத்து வந்ததாகவும் சொல்லியிருக்கிறார். தமிழர்களை நாங்கள் பாதுகாத்தோம். கடந்த காலங்களில் கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக நடந்ததாக சொல்லப்படும் வன்முறை சம்பவங்களை கௌதமன் தனது பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழர்களின் பாதிக்கப்பட்ட நேரங்களிலும் தமிழகத்தில் வசிக்கும் கன்னட மக்களுக்கு எதிராக தமிழர்கள் வன்முறையில் ஈடுபடவில்லை என்பதே அவரது விவாதமாக இருந்துச்சு. அதனால கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக யாராவது தாக்குதல் நடத்தினா தமிழக மக்கள் தொடர்ந்து அமைதியாக இருப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறார். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு மாநிலத்தின் அரசியல் பிரச்சனை காரணமாக பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. தமிழர்களாக இருந்தாலும் சரி, கன்னடர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களோட பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அரசியல் பிரச்சனைக்கு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தீர்வு காண்பதே ஜனநாயக வழி. கௌதமன் விடுத்த எச்சரிக்கை. கௌதமன் தனது பேச்சில் மிகவும் ஆவேசமான தோணியில என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்நாடகாவில் தமிழர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடந்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாகும் என்று எச்சரித்திருக்கார். அதே நேரத்தில் தமிழகத்தில் வசிக்கும் கன்னடர்களின் அன்பும் பாசமும் காட்ட தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த நல்லிணக்கத்தை பலவீனமாக கருதக்கூடாதுன்னு தெரிவிச்சிருக்கிறார். இந்த வார்த்தைகள் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கவனம் பெறுவதற்கான காரணம் இதுதான். காவிரி பிரச்சனை என்பது வெறும் தண்ணீர் பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் இரு மாநிலங்களுக்கிடையே உணர்ச்சிபூர்வமான பிரச்சனையாகவும் மாறுது. அதனால அரசியல் தலைவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த பொறுப்புடன் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கௌதமன் தனது பேச்சில் முக்கியமான ஒரு பகுதி கூட்டணி அரசியலை குறித்து தான். மத்திய அரச ஆளுங்கட்சி, தமிழகத்தில் உள்ள கட்சிகள், கூட்டணி அமைப்புகள் என பல்வேறு அரசியல் சமன்பாடுகள் இருக்கும் நிலையில தமிழகத்தின் உரிமை தொடர்பான பிரச்சனைகள்ல இந்த கூட்டணிகள் தடையாக இருக்கக்கூடாது என்பது அவரது கருத்து. அவர் கூறிய கருத்துடைய சாராம்சம் பார்த்தோம்னா, தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை வெற்றி தர முடியலன்னா கூட்டணி அரசியல் எதுக்காக அப்படிங்கிறதா. அதாவது கூட்டணி என்பது தேர்தல் வெற்றிக்காக மட்டுமல்ல, மக்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெற்று தருவதற்கான அரசியல் கருவியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். கூட்டணி அரசியலின் பின்னணி என தமிழக அரசியலில் கூட்டணி என்பது புதிய விஷயம்லாம் இல்லை. பல ஆண்டுகளாக தேசிய கட்சிகளுடன் மாநில கட்சிகளுடன் பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சு தான் வந்துட்டு இருக்கு. ஒரு கட்சி தனித்து போட்டியிடுவதற்கு பதிலாக மற்ற கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திப்பது அரசியல் கணக்கில் பல்வேறு காரணங்களுக்காக நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி எப்போது எழும் அப்படின்னா, கூட்டணி அமைக்கும் போது மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுதா, மாநில நலன் தொடர்பான பிரச்சனைகளில் கூட்டணி கட்சிகள் ஒரே குரல் கொடுக்குதா, மத்திய அரசிடம் தமிழகத்தின் கோரிக்கைகளை வலுவாக எடுத்து செல்கிறதா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் மக்கள் எதிர்பார்ப்பதாக கௌதமன் பேச்சை சொல்லியிருக்கிறாரு. அரசியல் விமர்சனமா மக்கள் உணர்வா? கௌதமின் பேச்சை 2 கோணங்களில் பார்க்கலாம். ஒரு பக்கம் இது அரசியல் விமர்சனம், மற்றொரு பக்கம் இது காவிரி நீரை எதிர்பார்க்கும் விவசாயிகளின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பேச்சு. ஒரு திரைப்பட இயக்குநராக இருந்தாலும் தமிழகத்தின் முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அவர் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்கிறாரு. காவிரி விவகாரத்திலையும் அவரது பேச்சு மிக உணர்ச்சிகரமானதாக அமைந்துள்ளது. ஆனால் இத்தகைய விவகாரங்களில் உணர்ச்சியை விட தீர்வு முக்கியம். காவிரி நீர் பிரச்சனைக்கு நிரந்தரமான சட்ட ரீதியான நடைமுறைப்படுத்தக்கூடிய தீர்வு தேவை. கௌதமன் அந்த பேச்சில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போது மெரினாவில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டாங்க. அந்த போராட்டம் தமிழகத்தில் ஒவ்வொரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சியா பார்க்கப்பட்டுச்சு. அதனாலதான் மெரினாவை திறந்து விடுங்க அப்படிங்கிற வார்த்தை கௌதமன் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதாவது அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை அப்படின்னா மக்கள் மீண்டும் ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழல் வரலாம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா போராட்டம் எப்படி இருக்கணும்னா, இங்க ஒரு முக்கியமான விஷயம், மக்கள் போராட்டங்கிறது ஜனநாயகத்துல ஒரு மிக அமைதியா இருக்கணும். தமிழர்களோட உரிமையை கேட்பதற்கான மற்றொரு சமூகத்தை சேர்ந்து பொதுமக்களை தாக்குவது தீர்வல்ல. கர்நாடகாவில் இருக்கும் தமிழர்களும் பாதுகாப்பா இருக்கணும், தமிழகத்தில் இருக்க கன்னடர்களும் பாதுகாப்பா இருக்கணும். 2 மாநில மக்களும் அமைதியாக வாழ வேண்டும். காவிரி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய அரசுகளுடைய பொறுப்பு. காவிரி நீர் பிரச்சனையுடைய மையத்தில் இருப்பவர்கள் விவசாயிகள். விவசாயத்துக்கு தேவையான நேரத்தில் தண்ணீர் கிடைக்கலனா ஒரு பருவ சாகுபடி பாதிக்கப்படலாம். ஒரு பயிர் பாதிக்கப்படும் போது அது விவசாயியின் வருமானத்தை மட்டுமல்ல, அவரது குடும்பத்தின் எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடும். விதை, உரம், மின்சாரம், தொழிலாளர் செலவு, இயந்திர செலவு அனைத்துக்கும் பணம் செலவழித்த பிறகு தண்ணீர் இல்லாம பயிர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா விவசாயி மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறார். ஆனா விமர்சிக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா 2 மாநில மக்களிடையே பதட்டத்தை உருவாக்கும் வார்த்தைகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். காவிரி பிரச்சனைக்கு சட்ட ரீதியான தீர்வே சரியான வழின்னு வாதிடலாம். 2 தரப்பினரின் கருத்துக்களும் ஜனநாயக விவாதத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம்.
உண்மையான தீர்வு. காவிரி பிரச்சனைக்கு உண்மையான தீர்வு கிடைக்க வேண்டும்னா 3 விஷயங்கள் முக்கியம். ஃபர்ஸ்ட் சட்டத்தை மதிக்கணும், 2வது அரசியல் பேச்சுவார்த்தை, 3வது நீரை அறிவியல் ரீதியாக நிர்வகிப்பது. மழை குறைந்த ஆண்டுகளில் என்ன செய்வது, அணைகளில் நீர் இருப்பு எவ்வளவு இருக்கு, விவசாயத்துக்கு எவ்வளவு வேணும், குடிநீருக்கு எவ்வளவு வேணும், எப்போது எவ்வளவு தண்ணீர் திறக்கணும், இதையெல்லாம் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கும் வலுவான நீர் மேலாண்மை அமைப்பு தேவை. மெரினா மீண்டும் பேசும் பொருள் ஆகுமா அப்படின்னா, கௌதம் மெரினாவை குறிப்பிட்டிருந்தனால ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நினைவுபடுத்தும் வகையில் பல்வேறு அரசியல் விவாதங்கள் உருவாகலாம். ஆனால் எந்த போராட்டமாக இருந்தாலும் அது அமைதியாக ஜனநாயக ரீதியாகவும் நிற்க வேண்டும். தமிழகத்தோட உரிமையை கேட்பது ஒரு விஷயம், மற்றொன்று மாநில மக்களை எதிரியா பார்ப்பது வேறொரு விஷயம். இந்த ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். காவிரி விவகாரத்தில் மக்கள் எதிர்பார்ப்பது, மக்கள் தீர்ப்பை எதிர்க்க பார்க்கறது ஒரே ஒரு விஷயம்தான். தீர்வு யார் வென்றார்கள், யார் தோற்றார்கள், யார் யாரை விமர்சிச்சாங்க, எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்குது, இவை அனைத்தும் அரசியலோட பகுதி தான். ஆனால் இறுதியில் விவசாயிகளின் வயலில் தண்ணீர் சென்றதா அப்படிங்கிறது தான் முக்கியம். இயக்குனர் கௌதமனின் காவிரி தொடர்பான பேச்சு தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. எதுக்கு கூட்டணியை முறிங்க, இல்லைன்னா மெரினாவை திறந்துடுங்க என்ற அவரது கருத்து தமிழகத்தின் மாநில உரிமை, கூட்டணி அரசியல், காவிரி நீர் பிரச்சனை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நேரத்தில் விவாதத்திற்கு உள்ளாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். அவரது பேச்சில் சில கருத்துகள் மிகவும் கடுமையானதாக இருந்தாலும் அவர் எழுப்பிய அடிப்படை கேள்வி முக்கியம்தான். தமிழகத்தின் உரிமை தொடர்பான பிரச்சனைகளில் அரசியல் கட்சிகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டாமா அப்படிங்கிறது தான். காவிரி என்பது வெறும் ஒரு ஆறு அல்ல, ஒரு தமிழகத்தின் விவசாயத்தோடு இணைந்த ஒரு வாழ்வாதார பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு தேர்தல் அரசியலை தாண்டி நிரந்தரமான தீர்வு தேவை. தமிழர்களும் கன்னர்களும் பகைவர்கள் அல்ல, இரு மாநில மக்களும் அமைதியாக வாழ வேண்டும். அரசியல் பிரச்சனைக்கு அரசியல் மற்றும் சட்ட ரீதியான தீர்வு கிடைக்க வேண்டும். விவசாயிகளின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. இயக்குனர் கௌதமன் காவிரி விவகாரம் தொடர்பாக பேசிய இந்த கருத்துக்கள் குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன? கூட்டணியை முறித்துவிட்டு தமிழக உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற அவரது கருத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா, அல்லது காவிரி பிரச்சனைக்கு கூட்டணி அரசியலை தாண்டி சட்ட ரீதியான தீர்வே சரியானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக பதில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்க. தமிழக அரசியல், காவிரி விவகாரம், முக்கிய செய்திகள், அரசியல் தலைவர்களின் பேச்சுகள் மற்றும் தினசரி பிரேக்கிங் நியூஸ் போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.